இந்தியாவுக்கு வந்து சென்னை பிரான்ச்சுக்கு சேர்பர்சனாக இருக்கேன். இந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சமீபத்தில் 75ஆம் ஆண்டு வந்து நிறைவு பெற்றது. பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் நாங்கள். முக்கியமாக வந்து இன்னையுடைய ப்ரோக்ராம் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஃபார் மீடியா பர்சன்ஸ்க்கு வச்சது வந்து நிறைய பேரிடர் இப்போ வந்து வயநாடு இது நடந்திருக்கு, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. எங்க குடும்பம் அந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் வந்து இப்போ வயநாடுலயும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு உடைய ப்ரோக்ராம் வந்து மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ்ன்ட்டு மிஸ்ப் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கோம். இது பேரிடர் காலத்துல பேரிடர் வந்துச்சு, வெள்ளமோ எர்த்குவேக்கோ ஏதோ வந்துச்சு, வந்த பிறகு வந்து எப்படி மக்களை வந்து பாதுகாக்கிறதுன்றது முதல்ல வந்து உணவு, உடை இதெல்லாமே தந்துருவோம் நம்ம. அதுக்கு பிறகு இனப்பெருக்க நலம், பாலியல் மற்றும் இனப்பெருக்க நலத்தை வந்து நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்றோம். நாங்க எங்க ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சு நாங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா முக்கியமா வந்து அந்த நேரத்துல ஷெல்டர்ல வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். உங்களுக்கே தெரியும், நிறைய ரேப் கேசஸ் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்குது, சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது. அது பாதுகாப்பா ப்ரிவென்டிவ் மெஷரா நாங்க வந்து இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கோம். மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து 6 குறிக்கோள்கள், முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அந்த 6 குறிக்கோள்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சுருக்கமா பண்ணணும்னா வந்து முக்கியமா வந்து மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் கம்மி பண்ணணும். அதே மாதிரி இது சிசு இது கம்மி இறப்பு விகிதம் கம்மி பண்ணணும். முக்கியமா இந்த அன்சேஃப் அபார்ஷன்ஸ், அன்இன்டெண்டட் பிரெக்னன்சிஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு பண்ணுது. முன்னைய விட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு. இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து மெயினா மீடியா மக்கள் நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் நம்ம நல்ல லெவல்ல இது பண்ணலாம். பேரிடர் காலத்துல மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையிலும் முக்கியமா வந்து இந்த இந்த இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம 0 கிரைம் இன் தமிழ்நாடு கூட நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். பெரிய சவால்னு சொன்னோம்னா அவேர்னஸ் வந்து இன்னும் அப் டு மார்க் வரல. தட் இஸ் அவேர்னஸ்னா இப்போ நிறைய கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்கு, தற்காப்பு கலைகள் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அது யூட்டிலைஸ் பண்றதுக்காக வந்து அந்த கேப் ஒன்று இருக்கு. அந்த கேப் வந்து அந்த விக்டிம் தட் இஸ் சர்வைவரா இருக்கட்டும், இல்லைன்னா நார்மல் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த அசோசியேஷன் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வந்து ஃபில் பண்றது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்களை மாதிரி தன்னார்வ தொண்டு நிறைய பேர் வந்தாங்கன்னா ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். நடந்துட்டு இருக்கு, ஸ்லோவா நடந்துட்டு. சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த இதுல பண்ணிட்டு இது அப்போ ஆரம்பிச்சது. தட் இஸ் 2015ல ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலா இது ப்ரோக்ராம். இந்த காலத்துல அட்வான்ஸ் டெக்னாலஜி இளைஞர்கள் கேட்ஜெட்ல முடிக்கிறாங்க. அது இல்லாம நிறைய விஷயம் வந்து அவங்க வந்து திருப்பி தவறான பாதைக்கு கொண்டு போகுது. அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? முக்கியமா சைபர் கிரைம்ன்றது வந்து எல்லாமே இன்ஸ்டால காதல், இன்ஸ்டால வந்து ஷேர் பண்றது, ஷேர் பண்ணாத விஷயங்கள் கூட ஷேர் பண்றது, அவங்களோட லவ் இது பண்றது, ஆளை பார்க்காமையே. அந்த காலத்துல அந்த படத்துலதான் சொல்லுவாங்க, பட் உண்மையிலே இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்துல ஃப்ரெண்ட்ஷிப் ஆன உடனே அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றது. இப்போ நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வருது இல்ல, கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு. அந்த இது அவாய்ட் பண்ணோம்னா மெயினா பெற்றோருக்கும் பங்கு இருக்கு, ஆசிரியருக்கும் பங்கு இருக்கு, பொதுமக்களுக்கும் பங்கு இருக்கு. முக்கியமா வந்து மொபைல்ன்றது எதுக்காக தந்திருக்காங்க, நல்ல விஷயத்த எடுத்துட்டு யூஸ் பண்றதுக்காக. அந்த கோவிட் டைம்ல யூஸ் பண்ணாங்க, ஏன்னா கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் இருக்கணும், இதுதான் பார்க்கணும், இதுதான் இது பண்ணணும்ன்றது. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கவனம் செலுத்தணும். மெயினா அவங்களோட நண்பர்கள் யாரா இருக்காங்க, என்ன மாதிரியான படத்தை பாக்குறாங்க அவங்க பார்த்து அது வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். அந்த மாதிரி பண்ணோம்னா நிச்சயமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அது மாதிரி டீச்சர்ஸும் வந்து பிசிக்ஸ் டீச்சர் தான் கைட் பண்ணணும்னு கிடையாது, பிடி டீச்சர் தான் கைட் பண்ணணும் கிடையாது, மேக்ஸ் டீச்சர் கூட சொல்லலாம். பாடம் சொல்லும் போதே வந்து சைட்ஸ்ல சின்ன சின்ன டிப்ஸ் தரலாம், பேட் டச் குட் டச் பத்தி சொல்லி தரலாம். அவேர்னஸ், அது திரும்ப வந்து அந்த அவேர்னஸ் தான் நம்ம வந்து இது பண்ணணும், இன்சிஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அதனாலதான் நாங்க யூத் வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்க மொபிலைஸ் பண்ணி எங்களால முடிஞ்ச இது வந்து இம்பார்ட் பண்ணிட்டு இருக்கணும்.
மேடம் சொல்லும் போது ரிமோட் பிளேஸ்ல மாட்டிக்கிறாங்க, நெட் இல்ல, மொபைல்ல சார்ஜ் இல்ல, அந்த மாதிரி டைம்ல எங்க மாதிரி ஆளுங்க தான் வந்து உதவி செய்ய முடியும்ன்றாங்க. உங்களுக்கு எப்படி தகவல் வர, நீங்க எப்படி போய் அவங்களை சேவ் பண்ணுவீங்க? சி இப்போ இது பேரு தான் ப்ரிப்பேர்ட்னஸ் பேரு. நமக்கு தெரியும் எது எது வீக்கான பாயிண்ட், வீக்கான ஏரியா, எங்க ரிப்பீட்டடா இது வரலாம். இப்போ வந்து குன்னூர்ல வரலாம் இல்லையா அடிக்கடி, குன்னூர், நீல்கிரிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த எமர்ஜென்சிஸ் நிகழக்கூடிய இடங்கள். எங்க வந்து உங்களுக்கு நெட் கிடைக்காதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணலாமே, ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். சி ஆஸ் அ ஹெல்ப் ப்ரொவைடிங் ப்ரொஃபஷனல் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சர்வீசஸ் எஸ்ஆர்ஹெச் சர்வீசஸ்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ரொவைடிங் நாப்கின்ஸ், ப்ரொவைடிங் மெடிசன்ஸ் ஃபார் STIs, ப்ரொவைடிங் HIV ட்ரக்ஸ், ப்ரொவைடிங் வேக்சினேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி, இன்ஃபன்ட் மார்டாலிட்டியை நம்ம 100% ரெடியூஸ் பண்ணலாம் டியூரிங் கிரைசிஸ். நம்ம இதுக்காக என்ன செய்யறோம்னா, நிறைய என்ஜிஓஸ் கூப்பிட்டு கூட நாங்க இந்த சென்சிடைசேஷன் பண்ணிருக்கோம். நம்ம வந்து நிறைய என்ஜிஓஸ் கூப்பிட்டு பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து ஏஎன்எம்ஸ் கூப்பிட்டு நாங்க பண்றோம். ஏன் அப்படின்னா ஏஎன்எம்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு போறாங்க இல்லையா விசிட்ஸ், அப்ப அவங்க போனா அந்த இடத்துல இருக்கிற ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் வந்து வெளியில வராம இருக்குது பிகாஸ் ஆஃப் த இன்டிமேட் பார்ட்னர். அப்ப அவங்க எவ்வளவு அங்க அந்யோன்யமா இருக்கிறாங்க அந்த பேஷண்ட் கூட, அப்போ ஷீ வில் கம் அவுட். அந்த பெனிஃபிஷியரி வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லும் போதோ, அந்த ஏஎன்எம் வந்து இஃப் ஷி அப்ரோச்சஸ் ஆர் இன் அ சேஃப்டி, இது நல்ல கான்பிடென்ஷியாலிட்டியா அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா ஷீ வில் கம் அவுட் வித் அ ப்ராப்ளம். அப்போ we can give her a nice support. மெயின் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் தானே, மென்டல் பிசிக்கல் எல்லா சப்போர்ட்டும் நம்ம அவங்களை கொடுத்து we can save that person. அதனாலதான் ஏஎன்எம்ஸ் கூட நாங்க வச்சு இந்த மிஸ் பத்தி சொல்லியிருக்கிறோம். பிளஸ் என்ஜிஓஸ், ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல கை இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ், இப்ப அதேதான் அந்த இடத்துல என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, நீங்க சொல்ற இடத்துல என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த எமர்ஜென்சி இப்ப நடந்திருக்கிறது தெரியும் இல்லைங்களா, அப்போ they will give us the information இல்லைங்களா. Not the providing medicines for STIs, providing HIV drugs, providing vaccinations, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி, இன்ஃபன்ட் மார்டாலிட்டியை நம்ம 100% ரெடியூஸ் பண்ணலாம் டியூரிங் கிரைசிஸ். நம்ம இதுக்காக என்ன செய்யறோம்னா, நிறைய என்ஜிஓஸ் கூப்பிட்டு கூட நாங்க இந்த சென்சிடைசேஷன் பண்ணிருக்கோம். நம்ம வந்து நிறைய என்ஜிஓஸ் கூப்பிட்டு பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து ஏஎன்எம்ஸ் கூப்பிட்டு நாங்க பண்றோம். ஏன் அப்படின்னா ஏஎன்எம்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு போறாங்க இல்லையா விசிட்ஸ், அப்ப அவங்க போனா அந்த இடத்துல இருக்கிற ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் வந்து வெளியில வராம இருக்குது பிகாஸ் ஆஃப் த இன்டிமேட் பார்ட்னர். அப்ப அவங்க எவ்வளவு அங்க அந்யோன்யமா இருக்கிறாங்க அந்த பேஷண்ட் கூட, அப்போ ஷீ வில் கம் அவுட். அந்த பெனிஃபிஷியரி வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லும் போதோ, அந்த ஏஎன்எம் வந்து இஃப் ஷி அப்ரோச்சஸ் ஆர் இன் அ சேஃப்டி, இது நல்ல கான்பிடென்ஷியாலிட்டியா அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா ஷீ வில் கம் அவுட் வித் அ ப்ராப்ளம். அப்போ we can give her a nice support. மெயின் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் தானே, மென்டல் பிசிக்கல் எல்லா சப்போர்ட்டும் நம்ம அவங்களை கொடுத்து we can save that person. அதனாலதான் ஏஎன்எம்ஸ் கூட நாங்க வச்சு இந்த மிஸ் பத்தி சொல்லியிருக்கிறோம். பிளஸ் என்ஜிஓஸ், ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல கை இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ், இப்ப அதேதான் அந்த இடத்துல என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, நீங்க சொல்ற இடத்துல என்ஜிஓஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த எமர்ஜென்சி இப்ப நடந்திருக்கிறது தெரியும் இல்லைங்களா, அப்போ they will give us the information இல்லைங்களா. Not the victims, whoever is under the crisis இல்லாம இந்த மாதிரி என்ஜிஓஸ் பக்கத்துல இருக்க என்ஜிஓஸ் they can tell us இல்லைங்களா. சோ இதுக்காக தான் நாங்க என்ஜிஓஸ் வச்சு கூட நாங்க இந்த மீட்டிங் நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதான் இப்ப இது என்னன்னா, இப்போ நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப வந்து நாப்கின்ஸ் கொடுக்கணும், இப்ப வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு வேக்சின்ஸ், இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல. இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம யார் மூலமா, இப்ப என்ஜிஓஸ் இல்ல தன்னாழ்வர்கள், இண்டிவிஜுவல்ஸ் சொல்றாங்க, ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல இண்டிவிஜுவல், இவங்க நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மீடியா மூலமா கொண்டு போனீங்கன்னா they can give financial support so that நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த எஸ்ஆர்எஸ் சர்வீஸ நல்ல ஹேண்டில் பண்ணலாம் என்னோட அபிப்பிராயம். இந்த சொன்னீங்க இந்த இது எம்ஓயூஸ் ஒரு 4 ஆர்கனைசேஷன் இருக்கு. YWCA, ICWO இருக்கு, அப்புறமா ஆஸ்திரேலியா ஒண்ணு, பாசிட்டிவ் விமன் நெட்வொர்க், சகோதரன் இன்னும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சென்னை பிளான் பண்ணிருக்கோம். ஸோ தட் அங்கங்க பேக்கெட்ஸ் மாதிரி வச்சிட்டோம்னா சர்வீசஸ் ஈஸியா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலான்ட்டு.
அந்த எம்ஓயூல முக்கியமா நாங்க வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தருவோம், அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தந்திருக்கோம் ஏற்கனவே. அந்த ட்ரைனிங்கை வச்சு அவங்க வந்து ஃபர்தரா இது பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்டிமேட் பண்ணனா இன்னும் ஃபர்தர் ட்ரைனிங்கும் நாங்க தந்துருக்கோம். ஸ்மால் ரெக்வஸ்ட் மீடியாவுக்கு ஆக்சுவலா வந்து இப்போ செய்திகள் போடுறோம் நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்ல, நல்ல செய்தியும் இருக்கு கெட்ட செய்தியும் இருக்கு. நம்மளது ஆனா பேப்பர் சில நேரத்துல படிக்கும் போது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணாமன்னு தெரியல. இன்டர் ஏஜென்சி குரூப்ஸ் சில பேர் இருக்காங்க. அப்ப அந்த இன்டர் ஏஜென்சி குரூப் மூலமாவே நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஐஏஜின்ட்டு நாளைக்கு கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறோம் திருச்சியில. அவங்களோடயும் நாங்க கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா, செய்திகள் வந்து முக்கியமா இந்த ரேப் பண்றது இதுதான். ஒரு பேப்பர் திறந்தாலே அந்த ரேப் அதோடு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி தந்தா இந்த மாதிரி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த எப்படி இது பண்ணலாம், அந்த விஷயம் முக்கியங்க. எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்றத வந்து அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சோ தட் அதுவும் ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். நியூஸ் சொல்றேன் நான். ஏன்னா இப்போ படிச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா என்ன ரேப் நடந்திருக்கு அவ்வளவுதான், எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, அதோடு நிறுத்திடாம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றது ஒரு சின்ன 2 லைன் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா மீடியா சார்பா இது ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ தட் அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், படிக்கிறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு போகும். அதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.